Hi everyone, welcome to Veggie. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம நவராத்திரி ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். நவராத்திரி டைமில் காலையில் ஒரு ஸ்வீட்டும் ஈவினிங் ஒரு சுண்டலும் பண்ணுறது நம்மளோட வழக்கம். அதையே இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதாக திங்கக்கிழமை சந்திரனுக்கு உகந்த நாள், அந்த சந்திரனுடைய நவதானியம் நெல், அந்த நெல்லை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால சிகப்பரிசியை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன் கிடைக்கும். அதனால் நான் இன்றைக்கி சிகப்பரிசி சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிகப்பரிசி நான் நைட்டே ஊற 2 தடவை நல்லா அலசிடுங்க. அலசிட்டு நைட்டே நான் ஊற வச்சுட்டு காலையில் நம்ம நைவேத்தியம் பண்ணுறதுக்காக அதை ஒரு குக்கரில் 5 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். சிகப்பரிசிலாம் நல்லா ஊற தான் உங்களுக்கு நல்லா வெந்து நல்லா குழைச்சலாக கிடைக்கும் நமக்கு. இதை பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் எந்த கப்பால் நம்ம சிகப்பரிசி எடுத்துருக்கோமோ அதே கப்பால் 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஆர்கானிக் வெல்லம் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் ஆர்கானிக் வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ரொம்ப தூசி எதுவுமே இருக்காது. அப்படியே நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல வெல்லம் கரைஞ்சிடுச்சு. அதில் நான் வேக வச்சுருக்கிற சிகப்பரிசியை ஆட் பண்ணிடலாம். நம்ம எப்போதும் பண்ணுற சர்க்கரை பொங்கல் மாதிரி இது ரொம்ப குழசலாக நமக்கு கிடைக்காது, கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். இப்போ அந்த வெள்ளைப்பாகு ஃபுல்லாக நல்லா கெட்டியாகி நம்மளோட சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகுது. இந்த சிகப்பரிசியில் நிறையா கால்சியம், அயன் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இப்போ நீங்கள் ஒயிட் ரைஸுக்கு பதிலாக சிகப்பரிசி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் பண்ணிக்கோங்க. இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே நிறையா இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு திராட்சை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வறுத்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் நம்மளோட சிகப்பரிசி சர்க்கரை பொங்கலில் ஆட் பண்ணிட வேண்டிதான். நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான சிகப்பரிசி சர்க்கரை பொங்கல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தொன்னையில் போட்டு நம்மளோட நைவேத்தியத்துக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வேர்க்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலையே நான் ஒரு 2 மணி நேரம் ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி ஊற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமே அது நல்லா ஊறிடும். வேகிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து டைரெக்டாக குக்கரில் வச்சு ஒரு 5 சவுண்டு விட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக வெந்து கிடச்சிடும் உங்களுக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். சுண்டல் பவுடர், 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2ஐயும் போட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதோட ஒரு 3 சிகப்பு மிளகாய். இதெல்லாம் வறுபட்டு இருக்கும்போதே ஒரே 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டுக்கலாம் கடைசியாக. இப்போ அதை ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை, பெருங்காயம், அதோடைய ஒரே 1 சிகப்பு மிளகா. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற நிலக்கடலையை அந்த வெந்த தண்ணியோடையே ஆட் பண்ணிவிடுங்க. ஃபைவ் மினிட்ஸில் அந்த தண்ணியை ஃபுல்லாக வேர்க்கடலை அப்சர்வ் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சுண்டல் பவுடரை 1 ஸ்பூன் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சால்ட்டு வேணும்னா செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட துருவி வச்சுருக்கிற தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த சுண்டல் பவுடர் தேங்காய் ரெண்டுமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைச்சலாவோ கூடவோ ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வேர்க்கடலை சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் திங்கக்கிழமை நவராத்திரி திங்கக்கிழமை அன்றைக்கி இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.